ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராமஜெயம். உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் என் இனிய தமிழ் சொந்தங்களே, சஞ்சோதிடம் யூடியூப் சேனல் நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் உங்கள் ஜோதிடர் BL ராஜதுரை அன்பான நன்றியும் வணக்கம். ஒன்று 2025 ஆண்டு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும், தமிழர் திருநாளாம் தைத்திங்கள் பொங்கல் நல்வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆங்கில புத்தாண்டு ஆங்கிலம் 2025 ஆண்டு தனுசு ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கப் போகிறது என்று நம்முடைய சஞ்சோதிடம் சார்பாக ஒரு சிறு ஆய்வு. இந்த 2025 ஆண்டு என்பது 9 குறிக்கோளாக காட்டி வருகிறது. 2025 ஆண்டு என்பது உங்களுடைய ராசி காலபுருஷ தத்துவ அடிப்படையிலே 9. 2025 1/1/2/5 என்பது 9 குறிக்கிறது. இது காலபுருஷ தத்துவ அடிப்படையிலே தனுசு ராசி 9ஆம் இடம். இந்த ஆண்டு பிறப்பு என்பது 9. அப்போது இந்த 2025 ஆண்டுக்கும் காலபுருஷ தத்துவ அடிப்படையிலே தனுசு ராசி 9 ஒரு ஒற்றுமை இருக்கிறது. இந்த தனுசு ராசியின் உருவம் தனுசு அம்பு. தனுசு அம்பு இதனுடைய ராசியின் தத்துவம் உபய நெருப்பு. உபய நெருப்பு திசைகளிலே கிழக்கு. காலபுருஷ தத்துவ அடிப்படையில் 9வது ராசியாக விளங்கக்கூடிய தனுசு ராசியில் பிறந்த அன்பர்கள் ஒன்று எங்கள் ஜாதியே ஒன்று எங்கள் நீதியே என்ற பாடலுக்கு ஒப்பானவர்கள். ஒன்றே தேவன் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற கோட்பாடுக்கு உரிமையானார்கள். தர்மத்தின் வாழ்தனை சூதுக்கவும் பின் தர்மமே வெல்லும் என்ற கோட்பாட்டினை மனதிலே கொண்டு தினந்தோறும் வாழ்விலே நடந்து கொண்டிருக்கும் பாதகங்களுக்கு தன்னைத்தானே மனதில் இந்த வாக்கியத்தை உச்சரித்து சமாதானப்படுத்திக் கொள்வார்கள். அந்த வாக்கியப்படியே இவர்களுடைய வாழ்வும் நகர்ந்து கொண்டிருக்கும். ஏன் என்று கேட்டால், இவர்கள் எண்ணியது தர்மத்தின் வாழ்தனை சூதுக்கவும் பின் தர்மமே வெல்லும் என்ற அந்த சீரான சிந்தனையான எண்ணம் இவருடைய வாழ்க்கையிலே தானாக வந்த துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள் அனைத்தும் தானாகவே விளங்கும் என்பது உண்மையான தத்துவார்த்தம். ஏன் என்று கேட்டால், காலபுருஷ தத்துவ அடிப்படையிலே 9வது ராசி ஒருவருடைய ஜனனகால ராசியிலே ஒருவருடைய ஜனனகால ஜாதக அட்டவணையில் 9ஆம் இடம் பலமாக இருந்தால், சுத்தமாக இருந்தால், சுபர்களின் தொடர்பு இருந்தால், அது பரிபூரண சுத்தமான ஜாதகம், தோஷ நிவர்த்தி பெறுகின்ற ஜாதகம். அது எந்த ராசியாக இருந்தாலும் சரி, எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, 9ஆம் இடம் சுத்தமாகவோ 9ஆம் இடம் சுபர்களுடைய சேர்க்கையோ சுபருடைய பார்வையோ சுபருடைய தொடர்போ இருக்கும்போது
ஒரு ஜாதகத்திலே 1000 தோஷங்கள் இருந்தாலும் அந்த தோஷங்கள் எல்லாம் சூரியனை கண்ட பனி போல விலகி ஓடிவிடும் என்பதுதான் உண்மையான ஜோதிடம் தத்துவார்த்தம். மூல நூல்களே சொல்லப்பட்ட விஷயம் இதுதான். ஒரு ஜாதகத்தில் தோஷம் உள்ளது. அந்த தோஷத்திற்கு பரிகாரம் செய்ய வேண்டும். அந்த பரிகாரம் செய்தால் அந்த கிரக அட்டவணையில் இருக்கக்கூடிய கிரகங்கள், அது ஒரு ஜனகால ஜாதகத்தில் குறிப்பிட்ட கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் தோஷத்தை நிவர்த்தி செய்யுமா அல்லது தோஷத்தை அந்த கட்டத்தை விட்டு மாறுமா என்று கேட்டால் மாறாது. உங்களுடைய ஜனகால ஜாதகம் எப்படி எழுதப்பட்டதோ அந்த நிலைகள் அப்படியே தான் இருக்கும். என்ற போதிலும் 9ஆம் இடம் 1000 தோஷங்கள் இருந்தாலும் 9ஆம் இடம் சுத்தமாக இருந்தாலும் 9ஆம் இடத்து அதிபதி நன்றாக இருந்தால் ஒரு ஜாதகத்திலே நீங்கள் செய்யும் பரிகாரம் பூரணமாக உங்களுக்கு கை கொடுக்கும். பூரணமாக அந்த கடவுளிடம் போய் சேரும். இதுதான் நம்மளுடைய முன்னோர்கள் வகுத்து கொடுத்ததும், அது மட்டுமல்லாமல் அவர்கள் சொன்ன விஷயங்கள் அப்படியே இங்கே நடந்து கொண்டிருப்பது. இது 100க்கு 100 உண்மையாக இருக்கிறது. தர்ம சிந்தனையோடு செயல்படக்கூடியவர்கள் எப்பயுமே இவர்களுக்கு ஒரு தூண்டுகோல் வேண்டும். ஏன்னா உபய நெருப்பு, எகிய நெருப்பு என்று சொல்வார்கள். தூண்டாமணி விளக்கு, ஒரு விளக்கு, அந்த விளக்கு எரிய வேண்டும் என்றால் ஒரு அகல் விளக்கு ஏற்றி வைக்கிறோம் அல்லது வீட்டிலே நெல் விளக்கு ஏற்றி வைக்கிறோம். அந்த விளக்கிலே அந்த திரி எரிந்து கொண்டிருக்கும் போது அதை தூண்டி விட வேண்டும். அப்போதுதான் அது பிரகாசமாக எரிந்து கொண்டும். தினந்தோறும் அதை தூண்டிவிட வேண்டும். அதே போல் வில்லு அம்பு, அந்த வில்லிலிருந்து புறப்படும் அம்பு எவ்வளவு வேகமாக நம்ம பின்னோக்கி இழுக்கிறோமோ அது முன்னோக்கி சொல்லும். அதை போல் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு எப்பவுமே ஒரு தூண்டுகோல், ஒரு கைடு ஒருத்தர் இருக்கணும். அது நண்பரோ அல்லது துணைவியோ அல்லது துணைவனோ அல்லது தாய் தந்தை, யாரோ ஒருத்தர் ஒரு கைடு இருந்தாங்கன்னா இந்த தனுசு ராசி அன்பர்களை மிஞ்சுவதற்கு உலகிலே எந்த சக்தியாலும் சாதிக்க முடியாது. ஏன்னா தனுசு ராசிக்கு அப்படி ஒரு குறிப்பிட்ட இலக்கை குறிப்பிட்ட நேரத்தில் சென்றடையக்கூடிய அன்பர்கள். ஒரு வேகத்தோடு புறப்பட்டால் அந்த வேகத்தோடு அந்த குறிப்பிட்ட இலக்கை தொடும் வரை இவர்கள் ஓயாமல் உழைக்கக்கூடியவர்கள், ஓயாமல் வேலை செய்து அதை சாதிக்கக்கூடியவர்கள். அதிலே கொஞ்சம் மன சோர்வு அடைந்தாலும் அதிலிருந்து விலகி விடுவார்கள். ஒன்று மனசு சோர்வாக இருக்கும் அல்லது வேகமாக கிளம்பிட்டாங்கன்னா அந்த வேலையை முழுமையாக செஞ்சு முடிச்சிடுவாங்க. தர்ம சிந்தனை போக்கு, பிறருக்கு உதவியாக இருப்பார்கள். பிறருக்கு தீங்கு செய்ய எண்ணம் இருக்காது. தர்ம சிந்தனையோடு எப்பவுமே செயல்படக்கூடிய அன்பர்கள் எல்லாம் கடவுள் பார்த்துப்பார். அவனின்றி உலகத்தில் எதுவும் இல்லை என்ற அடிக்கடி இந்த வசனங்களை இவர்கள் தனுசு ராசி அன்பர்களும் தனுசு லக்ன அன்பர்களும் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். இவர்களுடைய குடும்பஸ்தானம் என்பது 2ஆம் இடம் காலபுருஷ தத்துவ அடிப்படையிலே 10ஆம் இடமாக வருகிறது. இவர்களுடைய குடும்பத்தில் ஒரு வியாபார ஸ்தலமோ, இந்த தனுசு ராசியில் பிறந்த தனுசு லக்னத்தில் பிறந்த அன்பர்கள், இவர்களுடைய முன்னோர்கள் நிச்சயமாக ஒரு வியாபார நிறுவனமோ அல்லது வியாபார ஸ்தலங்களோ பெரிய வியாபாரிகளாகவோ இருப்பதற்கு 100க்கு 100 வாய்ப்புகள் உண்டு. தனுசு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இப்படிப்பட்ட குடும்பங்கள் ஒரு ஊரிலே இருந்தாலும் ஒரு நாட்டிலே இருந்தாலும் அந்த ஊரிலே பெரிய ஒரு வியாபாரி, ஒரு பெரிய தொழில் நிறுவனர் என்று அவருடைய வகையாரில் அவருடைய தலைமுறையில் யாராவது ஒருத்தர் நிச்சயமாக அந்த பேர் அப்படியே தொடர்ந்து வந்துட்டு இருக்கும். அப்படிப்பட்ட விஷயங்களை கொண்டது இந்த தனுசு ராசி. காலபுருஷனின் 3ஆம் இடம் 11ஆம் இடம் இவர்களுக்கு. இந்த
மூன்றாம் இடம் என்பது கும்பம். மூன்றாம் இடம் என்பது கும்பம். இது 11ஆம் இடமாக மாறுகிறது. இவருடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். கடவுளை வணங்கி முதலிலே காரியம் தொடங்கும் போது அந்த காரியத்திலே வெற்றி பெறாமல் இவர்கள் ஓய மாட்டார்கள். அப்படிப்பட்ட குணங்களை கொண்ட இந்த கும்பராசி தனுசு ராசி அன்பர்களுக்கு எப்பவுமே ஒரு நேர்மையான சிந்தனை, நேர்மையான வழி, நேர்மையான எண்ணங்கத்தோடு செயல்படுவார்கள். இருமனம் இருக்கும். இருமனம் இருக்கும். இருமனம் என்பது இவர்களுக்கு செயல்படலாமா செயல்படக்கூடாதா, ஒரு காரியத்தை இறங்கிவிட்டால் அதை வேகமாக செய்து விடுவார்கள், அல்லது இருவேறு சிந்தனைகளை இருந்து குழைப்பு கொள்ளக்கூடிய ஒரு அன்பர்கள். எப்பவுமே ஒரே மனதோடு நீங்கள் செயல்பட்டால் உங்களுடைய வெற்றி என்பது யாராலும் தடுக்க முடியாது. பீஷ்மரின் வில்லிலே இருந்த புறப்பட்ட அம்பு பிறர் எப்படி தடுக்க முடியாதோ அதே போல உங்களுடைய வேகத்தையும் உங்களுடைய விவேகத்தையும் உங்களுடைய ஆற்றலையும் யாரும் தடுத்து நிறுத்திவிட முடியாது என்பதனாலே நம்பிக்கையோடு வேகத்தோடும் விவேகத்தோடும் உத்வேகத்தோடும் செயல்பட்டால் உங்களுக்கு வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். பிரகாசமாக என்றால் சொன்னால் பிரகாசகத்திற்கு ஒரு ஒரு ராசி அன்பர்களுக்கும் 5ஆம் இடம் சிறப்பாக இருந்தால் அவர்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். அப்போ காலபுருஷ தத்துவ அடிப்படையிலே தனுசு ராசிக்கு 5ஆம் இடம் என்பது காலபுருஷ தத்துவ அடிப்படையிலே மேஷம் 1ஆம் இடம் 1, 5ஆக இருக்கிறது. எப்பவுமே இவருடைய ஜோதி வடிவத்தில் இருப்பாங்க. இவருக்கு ஒரு வெளிச்சமான இடத்துல தான் வீடு அமையுமே தவிர ஒரு வெளிச்சமான விஷயத்தில் தான் ஒரு வெளிச்சம் சார்ந்த விஷயமே ஒரு இருள் என்பது இவர்களுக்கு பிடிக்காது. எப்பயுமே தர்ம சிந்தனையோடும் அந்த தர்மத்தில் முன்னிலை நின்று அந்த தர்ம காரியங்களை செய்யக்கூடிய சிந்தனை போக்குடையவர்கள் இந்த தனுசு ராசி அன்பர்கள். இப்படிப்பட்ட குணங்களை வாய்ந்த தனுசு ராசி அன்பர்களே 1/1/2025ஆம் ஆண்டு உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். உங்கள் ராசியிலே மூல நட்சத்திரம் 4 பாதங்கள், பூராட நட்சத்திரம் 4 பாதங்கள், உத்திராடம் நட்சத்திரம் 1 பாதம், மொத்தம் 9 நட்சத்திர பாதங்கள். இது 2.25 நாட்கள் நீடிக்கும். இந்த 2.25 நாட்களுக்கும் 27 லக்னங்கள் உதயமாகும். இந்த 27 லக்னங்களுக்கும் கிட்டத்தட்ட 4 திதிகள் உதயமாவதற்கு வாய்ப்புகள், 4 அல்லது 3 திதிகள். கரணங்கள் கிட்டத்தட்ட 7 கரணங்கள் அல்லது 8 கரணங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அப்படிப்பட்ட அதே போல் இந்த ராகு காலம், யமகண்டம், அமிர்தாதி யோகங்கள்லாம் நிறைய விஷயங்கள் மாறிக்கிட்டே இருக்கும். இந்த 27 லக்னங்கள் 3 நட்சத்திரத்திற்கு 9 நட்சத்திர பாதங்களுக்கு 2.25 நாட்களுக்கு 27 லக்னங்கள் உதயமாகும். இந்த 27 லக்னங்கள் தான் 27 குணங்களை சொல்லுகிறது, 27 சித்தாந்தங்களை சொல்கிறது. இந்த 27 சித்தாந்த அடிப்படையிலே மனிதனுடைய இந்த தனுசு ராசியில் பிறந்தவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மனநிலையில் இருப்பார்கள். இந்த தனுசு ராசி பொதுவான ராசி பலன் சொல்லும்போது அது சிறப்பாக வருவதில்லை, 100% சிறப்பாக வராது. கிட்டத்தட்ட 10 விழுக்காடு அல்லது 20 விழுக்காடு தான் கோச்சார பலனும் சரி தின பலனும் சரி பொதுவாக வரும். மற்றதெல்லாம் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தின் போது அன்றைய நீங்கள் பிறக்கும்போது வான்மண்டலத்திலே உள்ள கிரக அட்டவணைப்படி என்ன நிகழ்வு இருக்கிறதோ அதன்படி இருக்கும். யோக காலமாக என்றால் யோகமான ஜாதகம் என்றால் தற்போது இந்த ஆண்டிற்கு உங்களுக்கு இரட்டிப்பு யோகமும், அல்லது பாதகம் என்றால் அந்த ஜனனகால ஜாதக அட்டவணையிலே நின்ற கிரக நிலைகளுக்கு தற்போது இருக்கக்கூடிய கிரக நிலைகளுக்கும் என்ன விஷயங்கள் இருக்கிறதோ இதெல்லாம் பார்த்து அதில் யோகமா அல்லது பாதகமா என்றெல்லாம் நம்ம ஆராய்ந்து பலன் சொல்லும்போது தான் அவங்களுக்கு
100க்கு 100 சரியாக இருக்கும். இது வந்துட்டு உங்களுக்கு ஒரு உத்வேகம் செய்வதற்கான பதிவு தான் என்பதனாலே இந்த 2025ஆம் ஆண்டு ஏன் என்று சொன்னால் இந்த 3 நட்சத்திரங்களும் 9 நட்சத்திர பாதங்களுக்கு சொல்கிறோம். அந்த 9 நட்சத்திர பாதங்களுக்கு 27 லக்னங்களிலே இந்த தனுசு லக்னத்தில் தனுசு ராசியில் பிறக்கக்கூடிய அன்பர்களுக்கு 27 லக்னங்களிலே உதயமாகும். 27 லக்னங்களும் எந்தெந்த நட்சத்திரங்கள்லாம் இருக்குதோ அதில் கிரக நிலைகள்லாம் மாறி இருக்கும், நட்சத்திரங்கள் மாறும், ஒவ்வொரு கிரகங்களும் நின்ற நட்சத்திரங்கள் மாறும், பாதங்கள் மாறும். இந்த மாதிரி விஷயங்கள் அப்போ ஒரே ராசி அன்பர்களுக்கு வெவ்வேறு பலன்கள் மாறுபட்டு நடக்கும். அதுதான் வந்துட்டு என்ன இது இன்றைக்கி வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு எனக்கு வந்துட்டு சந்திராஷ்டிரமம் சொல்கிறாங்க. இந்த சந்திராஷ்டிரமம் நல்லா இருக்குது, எனக்கு நல்லா தானே இருக்குது, இந்த சந்திராஷ்டிரமம் நடக்கலை, சந்திராஷ்டிரமம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அன்றைக்கி வந்து பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஒருத்தருக்கு யோகமாக இருக்கும், ஒருத்தருக்கு பாதகமாக இருக்கும், ஒருத்தர் பாதகம் இருக்கும், ஒருத்தர் யோகம் நடக்கும், ஒருத்தருக்கு எதுவுமே இல்லாமல் சமாதானமாக இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கும். இதை தான் வந்துட்டு ஜோதிடத்தை கணிக்க முடியாது. ஒருவருடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும்போது தான் அதை துல்லியமாக சொல்ல முடியும் என்பது தான் நிதர்சனமான உண்மை. இந்த கோச்சார பலனும் வருடாந்திர பலனும் அதே போல் வந்துட்டு கோச்சார பலனில் வருடாந்திர பலனில் கிரகப்பெயர்ச்சி பலன்லாம் வந்துட்டு கிரகப்பெயர்ச்சி பலன் என்பது அது சனி குரு ராகு கேதுக்கள் பயிற்சி என்பது ஒரு 50 விழுக்காடு இந்த காலகட்டங்களிலே இது நடந்தேறும் என்பதை சொல்வதற்கு வாய்ப்புகள் அதிகம். அது மட்டுமல்ல, தீர்மானிக்க முடியாத நிகழ்வுகளையும் காரியங்களையும் நடத்தி தரக்கூடிய இடத்திலே இருக்கக்கூடிய மாதக்கோள்கள் 4, தினக்கோள் 1. அந்த மாதக்கோள்கள் என்பது சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய். தினக்கோள் என்பது சந்திரன். இவர்கள் தான் வந்துட்டு நாளை என்ன நடக்கப் போகிறது, மாற்றம் ஒன்றே மாறாதது என்ற நிகழ்வுகளை நடத்தி தரக்கூடிய இடத்திலே இருந்து கொண்டு இந்த உலகத்தை நாளை என்ன நடக்கப் போகிறது என்று மனிதன் சிந்தனைக்கு எட்டாத அளவிலே காய் நகர்த்தி கொண்டிருக்கக்கூடிய கிரக நிலைகள் இது. அப்படிப்பட்ட மனிதன் இன்று விஞ்ஞானத்தில் வளர்ந்தாலும் அந்த கிரகங்களை வெல்ல முடியாது, கிரகங்களை தாண்டி இவனால் எந்த காரியங்களும் செய்ய முடியாது என்பது நிதர்சனமான உண்மை. ஆகையினாலே அன்பர்களே, கோச்சார பலனை நம்ம சொல்லும்போது ஒரு 10 விழுக்காடு எடுத்துக்கிட்டு உங்கள் ஜனனகால ஜாதகம் எப்படி இருக்கு பார்த்து அதன்படி செயல்பட்டால் உங்களுக்கு வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். என்ற போதிலும் இது ஒரு 20 விழுக்காடு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஏன்னா உங்கள் வருடாந்திர பலன் என்பதும் நம்ம வந்துட்டு இந்த வருடம் எப்படி பிறக்கிறது, அந்த வருடம் பிறக்கும்போது எந்த லக்னம் உதயமாகிறது. எப்பயுமே வந்து இந்த ஆங்கில புத்தாண்டு பிறக்கும்பொழுது நிச்சயமாக கன்னி லக்னமாக தான் வரும். இந்த கன்னி லக்னத்திற்கு அந்த சூரியன் 4ஆம் இடத்தில் தான் இருப்பார். அதே போல் வந்துட்டு சுக்கிர பகவானும் புதன் பகவானும் இதை தொடர்ச்சியமாக இருப்பாங்க. மற்ற கோள்கள் எல்லாம் மாறி இருக்கும். அது வந்துட்டு இந்த வருடாந்திர பலன் என்பது கிட்டத்தட்ட ஒரு 30 விழுக்காடு எடுத்துக்கொள்ளலாம். ஆகையினால இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்க போகிறது என்று பார்த்தால், உங்கள் ராசி அதிபதி 6ஆம் இடத்திலே மறைந்திருக்கிறார். குருவுக்கு 6ஆம் இடம் மறைவு, பகை பெற்றிருக்கிறார். 1க்கும் 4க்கும் ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவான் உங்களுடைய ராசி அதிபதி 6ஆம் இடத்திலே மறைந்திருப்பது சிறப்பு இல்லை. உங்கள் 2க்கும் 3க்கும் ஆதிபத்தியம் பெற்ற சனி பகவான் மூல திரிகோணத்திலே ஆட்சி பெற்று இருக்கிறார். சிறப்பு. உங்களுடைய குடும்பம், உங்களுடைய வாக்குக்கு மதிப்பு, நீங்கள் எடுக்கும் காரியங்களில் முயற்சிகளிலே உங்களுடைய உடன் பிறந்த சகோதரர்கள், உற்றார் உறவினர்கள் அனைவரும் உங்களுக்கு சப்போர்ட் இருப்பாங்க. அனைவரும் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருப்பார்கள். ஒற்று உடைப்போடு இருப்பார்கள். 5ஆம் இடத்து ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் பகவான் தற்போது நீச்ச நிலையிலே இருக்கிறார் 8ஆம் இடத்திலே. அது ஒரு சிறப்பான விஷயம் இல்லை. குலதெய்வம் அனுகூலம் இல்லை. குலதெய்வத்தை நீங்கள் அனுகூலம் செய்த வேண்டும். வணங்கும் பொழுது உங்களுக்கு சுப காரியங்கள் ஏற்படும். குலதெய்வத்தை இந்த வருஷம் நீங்கள் எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு மணி நேரம் அங்கே உட்காந்து அம்மனுக்கு அர்ச்சனையோ, அம்மனோ அல்லது ஐயனோ அவர்களுக்கு அர்ச்சனையோ உங்களால் முடிந்த
நிவேதம் பண்ணிவிட்டு அங்கே சிறிது நேரம் இருந்து தான தர்மங்களை செய்து விட்டு வாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். 6க்கும் உங்களோட ராசிக்கும் 6க்கும் 11க்கும் ஆதிபத்தியம் கேட்ட சுக்கிர பகவான் 3ஆம் இடத்திலே மறைவது சிறப்பு. வேலை பளு அதிகமாக இருக்கும். வருமானம் என்பதும் லாபம் என்பதும் குறைவாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்து அதிபதி 11ஆம் இடத்து ஆதிபத்தியம் பெற்ற சுக்கிர பகவான் மறைவது சிறப்பு என்றாலும் அவர் 6ஆம் இடம் என்பது ருணரோக சத்துரு. இந்த ருணம் இருக்காது, ரோகம் இருக்காது, கடன் இருக்காது. கடன்லாம் இருந்தாலும் அது மறைந்துவிடும். அப்போ லாபம் இருக்குமா என்று கேட்டால் பெரிய அளவில் லாபாதிபதி அவர் தான். அவர் 3ஆம் இடத்தில் மறைவது சிறப்பு இல்லை. அதில் பெரிய லாப நோக்கங்களும் இருக்காது, கடனும் இருக்காது, லாபங்களும் இருக்காது. சரிசமமான நிலையிலே ஓடிக்கொண்டிருக்கும். இதில் வீட்டில் இருக்கிற வீட்டு ஆல்ட்ரேஷன், வீட்டு உபயோகப் பொருட்கள், வண்டி வாகனங்கள் இதெல்லாம் சிறு சிறு பிரச்சனைகளை கொடுக்கும். வீடு பழைய வீடு புதுப்பிக்க வேண்டிய நிலைகள் இருக்கும். இந்த மாதிரி நகை நட்டுகளை நீங்கள் மாற்றி வாங்க வேண்டிய நிலையிலோ அல்லது துளைந்து போவதற்கோ வாய்ப்புகள் உண்டு. இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். 7க்கும் 10க்கும் ஆதிபத்தியம் பெற்ற புதன் பகவான் 12ஆம் இடத்தில் இருக்கிறார். இவர் பாதகாதிபதியாக இருந்தாலும் கூட இவர் 7க்கும் 10க்கும் ஆதிபத்தியம் பெறுவதால் உங்களுடைய தொழிலிலும் உங்களுடைய சமுதாய போக்கிலும் பொது துறையிலும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக கையாள வேண்டும். அப்போ தான் வாழ்க்கையில் சாதிக்க முடியும். பாதகாதிபதி கெடுவது ஒரு விஷயத்தில் நல்லது என்றாலும் மனைவி உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பார்கள், குடும்பத்தில் ஒத்துழைப்பு இருக்கும், குடும்ப அனுசரணையாக இருக்கும். ஆனால் பொது சமுதாயத்திலே உங்களுக்கு வியாபார ஸ்தலத்திலே உங்களுக்கு பெரிய உயர்வு இருக்காது. சொந்த தொழில் செய்பவர்களுக்கும் பெரிய வளர்ச்சி என்பது இருக்காது. அந்த மாதிரி தான் இந்த 2025ஆம் ஆண்டு சொல்லி கொண்டிருக்கு. 8ஆம் இடத்து ஆதிபத்தியம் பெற்ற சந்திர பகவான் உங்கள் ராசியிலே அமர்ந்திருக்கிறார். 9ஆம் இடத்து ஆதிபத்தியம் பெற்ற சூரியன் தற்போது உங்களுடைய ஜாதகத்திலே ராசியிலே அமர்ந்திருப்பது ஒரு யோகம். 9ஆம் இடத்து அதிபதி ராசியிலே அமர்ந்திருக்கிறார். 8ஆம் இடத்து அதிபதியும் அமர்ந்திருப்பதால் இப்போது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு வெற்றி ஒன்று வந்தால் தோல்வி ஒன்று வரும், தோல்வி ஒன்று வந்தால் வெற்றி ஒன்று வரும். இரண்டும் கலந்து வரும் தொடர்ச்சியமாக. அப்போது கவனமாக காய் நகர்த்த வேண்டும். இந்த மாதிரி விஷயங்களில் இந்த வருட பலன் இருக்கிறது. ஆகையினாலே இந்த தனுசு ராசி அன்பர்கள் வேகம் முக்கியமல்ல, விவேகம்தான் முக்கியம், கவனம்தான் முக்கியம். கவனத்தோடு செயல்பட்டால் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். வருகின்ற ஏப்ரல் மாதம், மே மாதங்களில் குரு பயிற்சி மற்றும் ராகுகேது பயிற்சிகள் நடக்க இருக்கிறது. இது 3ஆம் இடத்திலே வரப்போகிறது. இந்த ராகு 3ஆம் இடத்திலும் கேது 9ஆம் இடத்திலும் செல்லப்போகிறது என்பதனாலே உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் வேண்டும். உங்களுடைய தாய் தந்தையர், உங்களுடைய மூதாதையர்கள் இருந்தால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். வண்டி வாகனத்தில் செல்லும்போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அதே போல் ராசி அதிபதியான குரு பகவான் பயிற்சியாகி ராசியை பார்க்க போகிறார். அது மட்டுமல்லாமல் 2ஆம் 3ஆம் இடத்தையும் பார்க்க போகிறார். அது மட்டுமல்ல உங்கள் லாபஸ்தானத்தையும் பார்க்க போகிறார் என்பதனாலே உங்களுக்கு உங்கள் குடும்பத்தில் உள்ள தங்கையோ அல்லது உடன்பிறந்த சகோதர சகோதரிகளுக்கோ உங்களுடைய உற்றார் உறவினர்களுக்கோ சுப காரியங்கள் நடப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். குரு பயிற்சிக்கு பிறகு நீங்கள் எடுத்த காரியங்கள்லாம் சிறப்பாக இருக்கும். அது வரைக்கும் ஏப்ரல் மாதம் வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். இதை தான் இந்த ஆண்டு பலன். இன்னும் நம்ம நிறைய விஷயங்கள் இருக்கிறது. இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு தொடக்கம் என்பது ஒரு 60 விழுக்காடு சிறப்பாகவும் 40 விழுக்காடு சிறப்பு இல்லாமலும் இருப்பதால் கவனம் 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 என்பதை உங்களுக்கு சஞ்சோதிடம் சொல்லிக் கொள்கிறது. என்ன நண்பர்களே, நம்ம சொல்லிய விஷயங்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் என்று நம்புகிறோம். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பிறருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஜாதகம் பார்க்கணுன்னா எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள். என்னால் முடிந்த வரைக்கும் உங்களுக்கு வழிகாட்ட தயாராக இருக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன், ஸ்ரீராமஜெயம்.